தண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து ஒரு பியூர் வாட்டரை வந்து நம்ம வச்சுக்கிறதா ஒரு கன்சிடர் பண்ணுங்க, கருதிங்க. இப்போ நீங்கள் ஆப்வியஸாக பார்க்கும்போது சுத்த கண்ணால் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ரெண்டு தண்ணியில் வந்து எந்த தண்ணியில் வந்து ரொம்ப அதிகமான கலங்கல் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலங்கல் தன்மையினால தண்ணியில் இருக்கிறதுனால என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் அதனுடைய வாழ்வாதாரத்தை வந்து இழக்கும், முறையான விவசாயம் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு மெத்தடாலஜி வந்து இருக்கு. அதுக்கு பேர் வந்து நெஃப்ளோமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நெஃப்ளோமீட்டருங்கிறது இந்த மாதிரி ஒரு சோதனை குழாயில் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சோதனை குழாயை எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு மீட்டரை நம்ம உள்ளார வைக்க போகிறோம். அப்போது இந்த மொத்த அளவில் எவ்வளவு கிளியராக நம்மளால் இந்த கருப்பு கலர் ஓடம் தெரியுதோ அந்த அளவுக்கு அந்த வாட்டர் வந்து ரொம்ப கிளியரான வாட்டர். அந்த டர்பிடிட்டி, அதாவது கலங்கல்தன்மை அதிகமாக அதிகமாக அதனுடைய பார்க்கும் திறன் வந்து குறைஞ்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் இருக்கு. இதை வந்து மேலேருந்து கீழே இப்படி தான் பார்க்கணும். கண்ணில் வச்சு பார்க்கும்போது நம்ம கீழே உங்களுடைய செய்முறைக்காக ஒரு கருப்பு கலர், ஏன்னா இதை தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் உள்ளார வைக்கும்போது. சரியா? இப்போ ஒரு சுத்தமான தண்ணி இருக்குது, ஒரு அளவு குறிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு இப்படி பார்க்குறீங்க. அது கடைசி வரைக்குமே போயிட்டே இருக்கு. நான் கடைசி போய் இந்த டச் ஆகிற வரைக்கும் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஆனால் கலங்கல் தன்மை கூட கூட நம்ம பார்க்கக்கூடிய அந்த அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ சில இதில் வந்து அளவு கூட 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 ஒரு லெவல் வர வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சிலது ரொம்ப கலங்கலாக இருக்கிறது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு மேலே கீழே போயிடுச்சுனாலே நம்மளால்